ஐயோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, சொந்தங்கள்லாம் இருக்குது, என்னந்தாலும் முக்கியம் தானேங்க, அப்படி சொல்லி தானேங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்க. அப்படி சொல்லி தானேங்க விக்கிரகங்களை விட்டு வந்தவர் நீங்களே மறுபடியும் விக்கிரகங்களுக்கு முன்பாக போய் நின்றீங்க. அப்படி சொல்லி தானேங்க விட்டு வந்ததின் மேல் உங்களுடைய கவனத்தை மறுபடியும் திருப்பினீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுறார். அக்கினியை பெற்றிருக்கிற நீ அந்நிய பாஷை பேசுவது மட்டும் உன் அடையாளம் அல்ல. அந்நிய பாஷை பேசுவதனுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? உன்னை இந்த உலகத்தை விட்டு, உன்னை இந்த விக்கிரகத்தை விட்டு, உன்னை இந்த அநீதியை விட்டு, உன்னை அநியாயங்களை விட்டு பிரிப்பது தாங்க அந்த அக்கினி. நான் சேர மாட்டேன், நான் சேரவே மாட்டேன். சொத்து கிடைக்காது பரவாயில்ல, நிலம் கிடைக்காது பரவாயில்ல, நீ வச்சுக்கோ நிலத்தை. என் தகப்பனாகிய யாக்கோபு கோலும் கையுமா தான் புறப்பட்டு போனா, ஆனா வரும் பொழுது 2 பரிவாரம் இருந்ததல்லவா? ஏசா வச்சுக்கோ 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 ஏசா, நான் தான் அப்புறம் உன்னை வந்து காப்பாற்ற போறேன். அப்படி ஒரு நிலைமை வரும். ஆமென். நாங்கெல்லாம் அப்படிதாங்க விட்டு வந்தோங்க, விட்டு வந்தோம். இப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறேன், முழக்கமாக பிரசங்கிக்கிறேன்னா என் இயேசுவுக்காக எவ்வளவோ காரியங்களை, என்னுடைய ஆசையை, என் விருப்பத்தை, பணங்களை, லட்சத்தை கர்த்தருக்காக துச்சமாக விட்டுட்டு வந்தேன். ஆமென். எனக்கு வேண்டாம். அழுதாங்க எங்கள் அம்மா, உங்கள் அப்பா மாதிரியே எங்களை நடு ரோட்டில் விட்டு போறியா ஊழியத்துக்கு? அழுதாங்க எங்கள் அம்மா. நான் சொன்னேன், எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை தான், அவருக்குத்தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி என்னுடைய வாழ்க்கையில தைரியமாக நிறைய முடிவுகளை நான் கர்த்தருக்காக எடுக்க என் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். அன்றைக்கு எடுத்த அந்த முடிவுகள் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நிற்க என்னை தகுதி உள்ளவளாய் மாற்றினது. ஆமென். இன்னைக்கு ஏன் என்னால் ஜெயிக்க முடியல? இன்னைக்கு ஏன் என்னால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல? ஏன் இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், சபைக்கு போகும்போது நல்ல உற்சாகமாக தான் இருக்கு, ஆனால் வீட்டுக்கு வந்தால் என் உற்சாகம் எல்லாம் தணிந்து போயிடுது. நான் வேற மனுஷியா இருக்கிறேன், அங்கே ஒரு வேஷமா இருக்கு, இங்கே ஒரு வேஷமா, எனக்கே தெரியுது என்னால் முடியல. ஏன்னா நீங்க இன்னும் அந்த உலகத்தோடு, இன்னும் அந்த விக்கிரகங்களோடு, இன்னும் அந்த அநீதியோடு இணைந்து இருக்கிறது தான் காரணம். இந்த அக்கினி வந்துச்சுன்னா, உண்மையாவே கர்த்தர் தான் அந்த அக்கினியை உங்கள் மேல போட்டார்னா, உண்மையாவே நீங்க அபிஷேகம் பெற்றவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களால் அவர்களோடு இசைந்து போக முடியாது.